உத்தமன் காவியாவ கார்ல கூட்டிட்டு வர்றாரு. காவியா கேக்குறாங்க, என்னங்க நீங்க ரெஸ்டாரண்ட் தானே சொன்னீங்க, எதுக்கு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உத்தமன் சொல்றாரு, வா காவியா பேசிக்கலாம். உத்தமன் ரெசார்ட்ல அலங்காரம் பண்ணி வச்சிருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க உள்ளவங்க வாங்கய்யான்னு கும்பிடுறாங்க உத்தமனை பார்த்து. போட்டோகிராஃபர் சொல்றாரு, மேடம் கொஞ்சம் சிரிங்க. உத்தமன் அந்த நேரத்துல நெஞ்ச பிடிக்கிறாரு. காவியா உத்தமனை தாங்கி பிடிக்கிறாங்க. டாக்டரை போன் பண்ணி வர வைக்கிறாங்க. டாக்டர் உத்தமனை டெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க கூடாது, ஒரு ரூம் எடுத்து இங்க தங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. காவியா வழி இல்லாம உத்தமன் கூட தங்குற மாதிரி நிலைமை வந்துருது. உத்தமன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, காவியா இன்னைக்கு ஒரு நைட்டு என் கூட நீ இருக்கதான் போற, அப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும். காவியாவ உத்தமன் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. காவியா ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போறாங்க, உத்தமன் கிட்ட குடுக்கறாங்க. உத்தமன் கிளாஸ பிடிக்கிற மாதிரி காவியாவோட கைய பிடிக்கிறாரு. காவியாவுக்கு அந்த நேரத்துல ஒமட்டிக்கிட்டு வாந்தி வருது. பாத்ரூமுக்கு போறாங்க. உத்தமன் நில்லு நில்லுன்னு சொல்றாரு. காவியா பாத்ரூம் கதவை தாப்பா போடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததையெல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. அந்த நேரத்துல உத்தமன் பாத்ரூம் கதவை தட்டுறாரு. காவியான்னு சொல்லி கூப்பிடுறாரு. காவியா இத கேட்ட உடனே பதறாங்க. நாளை சந்திப்போம்.